வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு துணை செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து திமுக மேல பல அவதூறுகள் வந்துட்டு இருக்கு. நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை முதல்வர் அவர்களை பார்த்து நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து அவர் திமுகவை விமர்சனம் செய்து வருகிறார்? இதற்கு பின்னணி என்னவாக இருக்கும்? இதற்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக மீது விமர்சனத்தை வைக்கிறார் அப்படின்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் விமர்சனம் வைப்பது ஒரு சரியான செயல். அதைத்தான் மக்கள் அவரிடமிருந்து எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் மக்கள் அவரை எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர் எப்படிப்பட்ட விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்கிறார்? ஆட்சி இப்படி செயல்படுகிறது, இது சரியல்ல, இது இப்படி செயல்பட்டிருக்க வேண்டும், நாங்கள் இருந்தால் இதை இப்படி செய்திருப்போம், இதை இந்த மாதிரி பண்ணியிருப்போம், இதை இப்படி இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் அப்படின்னு அவர் விமர்சனம் செய்தார் அப்படின்னா அது ஆக்கப்பூர்வமான விமர்சனம், தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விமர்சனம். அதையெல்லாம் விடுத்துட்டு தனி மனித தாக்குதலிலே அவர் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதுவும் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் ஆன பின்னர் இந்த விமர்சனம் மிகவும் அதீதமாக மாறிட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அவர் என்ன நினைக்கிறாரு, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தாக்கி பேசினா அது திமுகவுடைய வீக் லிங்க் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவருக்கு தெரியவில்லை, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து எப்படி அந்த விளையாட்டுத்துறையை மாற்றி அமைத்திருக்கிறார் அப்படின்றது அவருக்கு தெரியல. எப்படிப்பட்ட சாதனைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்ன்றதும் அவருக்கு புரியல. இல்லை, அவருக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க தவறாக அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் எத்தனை வகையான இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ், செஸ் ஒலிம்பியாடில் ஆரம்பித்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஹாக்கி சாம்பியன்ஷிப், ஹாக்கி வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஸ்குவாஷ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ், இப்படி உலக பிரசித்தி பெற்ற உலக சாம்பியன் போட்டிகள் எல்லாமே தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு வீரர்கள் உலக அரங்கிலே மிக சிறப்பான முறையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள், போட்டிகளிலே வென்று கொண்டிருக்கிறார்கள். நேற்று நடைபெற்ற அந்த போட்டியில் காசிமா என்ற சென்னையை சேர்ந்த அந்த மாணவி உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கிறார். அதற்கு அவருடைய தந்தை. இதற்கு காரணம் துணை முதல்வர் அவர்கள் எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தார், சிறிதளவு நாங்கள் போயிட்டு வர்றதற்கு பணம் செலவாகிறது என்ற பொழுது அதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பேட்டியை கொடுத்திருக்கிறார். இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ், இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னே நம்ம யோசிக்கணும். அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னா யோசிக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தனக்கென ஒரு தனி முத்திரையை அந்த துறையில் பதித்து வைத்திருக்கிறார். ஸோ இப்போ இவர்களுடைய கலக்கம் என்னவாக இருக்கிறது, திமுகவை இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு அசைச்சியே பார்க்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் அவர்களை தொடர்ந்து இப்படிப்பட்ட தாக்குதல்களில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார், தொடர்ந்து இதை செய்து கொண்டு வருகிறார். ஆனால் அதற்கு துணை முதல்வரும் சளைக்காமல் தொடர்ந்து பதிலடியை கொடுத்து கொண்டே வருகிறார். அதுவும் நேற்று சிறப்பாக, அதாவது இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும், என்ன அப்படின்னா, ஒரு உப்பு சப்பு இல்லாத விஷயங்களுக்கு விமர்சனம் செய்து வருகிறார்கள். என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் நீங்கள் ஏன் கலைஞர் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு விமர்சனமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் நீங்கள் யார் பேரை வச்சிங்க? ஆட்சியில் இருக்கும் பொழுதே, இப்போ இல்லை, 1993, 94களில் எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டின்னு பேர் இருந்துச்சு. அதை மாற்றி செல்வி ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா ஜேஜே ஃபிலிம் சிட்டின்னு பேரை மாற்றினாங்க. எம்ஜிஆர் பேர் இருக்கக்கூடாதான், ஜேஜே ஃபிலிம் சிட்டின்னு பேரை மாற்றியவர்கள் நடந்த ஆட்சியில் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ தலைவர் கலைஞர் பேரை எல்லா இடத்துக்கும் வைக்கிறீங்களே அப்படின்றாரு. திரு துணை முதல்வர் அருமையான பதிலடியை கொடுத்திருக்கிறார். கை ரிக்ஷா முதல் இன்னைக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் காலம் வரை தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் பேரை வைக்காம யார் பேரைங்க வைக்கிறது? தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்படிப்பட்ட சிறப்பான திட்டங்கள், தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வையே மாற்றி போடக்கூடிய அளவிற்கு ஒரு புரட்சியை செய்தவர், நவீன தமிழ்நாட்டின் தந்தை யார் அப்படின்னா அது தலைவர் கலைஞரை தான் நம்மளால் சொல்ல முடியும். 1999 ஃபர்ஸ்ட் டைம் ஐடி பாலிசி தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படுகிறது. அதன் மூலமாக டைடல் பார்க் திறக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஹப், சென்னை ஒரு சாஃப்ட்வேர் ஹப்பாக இருக்குது, ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியோட ஹப்பாக இருக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன் சூப்பர் ஹைவே OMRல இருக்குன்னா அதற்கு காரணம்
தலைவர் கலைஞருடைய தொலைநோக்கு பார்வை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிதாமகனுடைய பேரை வைக்காம யார் பேரை வைக்கிறது அப்படின்னு சொல்லி அழகா கரப்பான் பூச்சி போல ஊர்ந்து சென்றவர் பேரையா வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இவர்களால் அதாவது தமிழ்நாட்டுக்கு மக்கள் மத்தியில தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கிறார். அவர் வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடர் அப்படின்ற அந்த நிலையில இருக்கார் அவரு. அவர் மீது நீங்க என்ன விமர்சனம் வைத்தாலும் அந்த விமர்சனம் எடுபடாது அப்படின்னும் பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கலாம், இது வந்து மக்களிடையே செல்லும் வாரிசு அரசியல் அப்படி இப்படின்னு பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அவருடைய செயலின் மூலமாக இப்போ நீங்க வந்து வாரிசு வாரிசுன்னு சொல்லி இது பண்றீங்க. நீங்க வாரிசாக இருந்தால் என்ன கிடைக்குன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உங்களுக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள், மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா அப்படின்றது முக்கியமான கேள்வி. தேர்தலிலே ஜெயித்திருக்கிறார், தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். 2019 இருந்து தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலுமே வந்து ஒரு மிக சரியான மிக மிக பொறுப்பான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த பிரச்சாரத்தில் எல்லாமே போயிருக்கு. அந்த பிரச்சாரங்களினாலே ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் என்பது வந்து ஒரு செல்லா காசாகி தான் போகும். அது மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பையோ இல்லை வந்து அது வந்து ஒரு ட்ராக்ஷனோ வராது. கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி வாரிசு அரசியல தான் வந்து அவங்க பின்பற்றுறாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல, நேற்று கட்சி தொடங்குன விஜய் அவர்கள் முதற்கொண்டு கூறி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, கருணாநிதி இல்ல அப்படின்னா முதல்வர் இல்ல, ஸ்டாலின் முதல்வர் இல்ல, முதல்வர் இல்லன்னா துணை முதல்வர் இல்ல. இந்த மாதிரி தொடர்ந்து வாரிசு அடிப்படையில தான் இவங்கள அரசியல்ல வர முடியுமே தவிர, அதை தவிர்த்து தனி மனிதனால இவங்களால சாதிக்க முடியுமா? நான் வந்து ஒரு கிளை செயலாளரா இருந்து இப்ப பொது செயலாளரா வந்திருக்கேன். 50 ஆண்டுகள் என்னோட அனுபவத்திற்கு முன்னால் துணை முதல்வர்கள் ஈடாவாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரே சார். இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. இவர் ஏன் வந்து இவரை போய் வந்து துணை முதல்வரோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல நமக்கு. இவர் கிளை செயலாளராக இருந்தார், என்னவானாரு, அமைச்சராக போனார். செல்வி ஜெயலலிதா இவர் வந்து உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா அங்கே போய் தவழ்ந்து போய் பதவி வாங்குவது வரைக்கும் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியாது. இவர் என்னவா இருந்திருக்காரு, என்ன இதுக்கு முன்னாடி இவர் துறையில் என்ன சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. என்னென்ன துறையை இவர் வகித்திருக்கிறார் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது. இவருடைய ஒரே சாதனை கடந்த 4.5 ஆண்டு கால வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே போய் எப்படி இவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், மக்கள் இவரை முதல்வராக தேர்ந்தெடுத்தார்களா, மக்கள்கிட்ட போய் நான் வந்து இந்த கட்சியை லீட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஓட்டு போடுங்க எனக்குன்னு சொல்லி கேட்டு ஜெயிச்சாரா? இல்லை, இவரால் ஜெயிக்க முடியலை. 10 தோல்வி பழனிசாமி. 2019 பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2019 10 தேர்தல்கள் நடந்திருக்கிறது, உள்ளாட்சி தேர்தல்களையும் சேர்த்து 10 தேர்தல்களிலுமே படுதோல்வியை சந்தித்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸோ அப்படிப்பட்டவர் அவர் வந்து அதுதான் என்னன்னா அவரால் வந்து நம்முடைய முதல்வரோட அவரை வந்து பொருத்தி பார்க்க முடியவில்லை, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அதனால தான் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து இவங்களை அட்டாக் பண்ணால் மக்களிடையே ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் உண்மை என்னவெனில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுவரை செய்து வந்திருக்கக்கூடிய சாதனையில் கால்வாசி சாதனையை கூட செய்யாதவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸோ இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. அது மட்டும் இல்ல சார், விஜய் அவர்களோட மாநாட்டுல அதிமுகவை விமர்சிக்கல. இது வந்து பலரால பல விமர்சகர்களால் பேசப்பட்டு வந்திருது. ஆனா திமுகவை, பாஜக, நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி கட்சிகளை தான் வந்து விஜய் அவர்கள் விமர்சித்தாரே தவிர அதிமுகவை விமர்சிக்காம இருந்தாரு. உடனே வந்து விமர்சகர் எல்லாரும் சேர்ந்துட்டு அதிமுகவோட விஜய் அவர்கள் கூட்டணிக்கு செல்ல தயாராக இருக்கிறார், அதனாலதான் அதிமுகவை விமர்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதற்கு பதில் கொடுக்கிற விதமாக ஆனந்த் அவர்கள், அதாவது தாவேகாவோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வந்து நாங்க அதிமுகவோட கூட்டணிக்கு செல்றதுக்கு தயாரா இல்ல, இது வந்து அவதூறுகளை வந்து பரப்பி வருகிறார்கள், அந்த அவதூறை வந்து நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ ஒருவேளை அதிமுகவோட விஜய் அவர்கள் கூட்டணிக்கு சென்றால் இல்லையோ தனித்து நின்றாலோ அவர்களோட திமுகவோட ஓட்டு வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? இப்போ நம்ம வந்து போகாத ஊருக்கு வழி கேட்டு கொண்டிருக்கிறோம். இப்போதான் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறாங்க. இந்தியா வந்து எப்படின்னா ஒரு மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி, பல அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பு. யார் வேணால் கட்சி தொடங்கலாம். அந்த வாக்குகளை பெற்றால் தேர்தல் கமிஷன் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அங்கீகாரத்தை கொடுக்கும். இப்போ வந்து கட்சியை ஆரம்பித்திருக்கிறார்
கட்சியை ஆரம்பித்த உடனே வந்து அவருடைய இலக்கு வந்து என்னவாக இருக்கு அப்படின்னா, நான் முதல்வராக வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அதற்கான டெய்லி அத பத்தி தான் அவர்களுடைய கட்சிக்காரர்கள்லாம் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, நம்முடைய வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அவரு தான் வந்து ஒரு மிகப்பெரிய கவர்ச்சி அரசியலில் ஈடுபட்டவர். ஒரு கவர்ச்சி மிக்க அரசியல் தலைவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் வந்து கட்சி ஆரம்பித்த உடனேயே, அரசியலுக்கு வந்த உடனேயே அவர் முதல்வராகவில்லை. அவர் வந்து 15 வருடங்கள், 20 வருடங்கள் திராவிட கொள்கைகளை எல்லா இடத்துலயும் பேசினாரு. அவர் வந்து ஒரு ஐடியாலஜிக்காக தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாரு. திராவிடியன் ஐடியாலஜி மேல அவர ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாரு. அவருடைய படங்கள்ல, அவருடைய பாடல்கள்ல, அவர் வந்து க சேர்ந்த கட்சி எல்லாத்தையும் வந்து திராவிடியன் ஐடியாலஜியோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு, ஒரு கட்சியில ஒரு 15 வருஷம் டிராவல் பண்ணிட்டு, அதன் பின்னர் கட்சி ஆரம்பித்தவர். அதற்கு பின்னால அவர் தேர்தலிலே வெற்றி பெறுகிறார், முதல்வராகிறார். அதேதான் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் அதேதான். அவங்க வந்து கட்சி ஆரம்பித்த உடனேயே முதல்வராகி விடவில்லை. இல்ல அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆன உடனே முதல்வரா இல்ல. அவங்களும் ஒரு 15 வருடங்கள், 10 வருடங்கள் அரசியல்ல அந்த ப்ராசஸ அண்டர்கோ பண்ணிட்டு தான் வந்து முதல்வர் ஆனாங்க. இந்தியாவிலேயே சரி, தமிழ்நாட்டிலேயும் சரி, இதுவரைக்கும் யாருமே வந்து கட்சி ஆரம்பித்தவுடன் நாங்கள் ஆட்சியை பிடித்து விடுவோம். பிடித்தது கிடையாது. அது வரலாறு அப்படி சொல்லல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்கள் வந்து எதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஐடியாலஜி என்ன? உங்க ஐடியாலஜி என்ன? தமிழ்நாட்டிற்காக உங்க ஐடியாலஜியின் மூலமாக என்ன நன்மைகள் விளையும்? ஏன்னா நம்ம வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டேட்ஸ். கம்பேர் டு ஆல் தி அதர் ஸ்டேட்ஸ் நம்ம ஒரு பெஸ்ட் ஸ்டேட்டா இருக்கோம். இந்த பெஸ்ட் ஸ்டேட் இப்ப நீங்க இருக்கக்கூடிய 60 ஆண்டு கால ஆட்சியில, கடந்த 60 ஆண்டு கால ஆட்சியில பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சிகள் வந்து ஒரு சிறப்பான கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி. இப்ப நீங்க புது பிளேயர் ஒருத்தர் வரீங்க அப்படின்னா, இந்த 2 கட்சியும் நீங்க வந்து இவர்களுடைய கொள்கைகளையோ, இவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளையோ மீறுகிற வகையில, அதை விட சிறப்பான முறையில வந்து செய்ய ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும். அந்த ப்ளூ பிரிண்ட் இருந்தா மட்டும் தான் உங்களால் இங்க வந்து ஒரு சீரியஸ் கண்டெண்டர் ஆக முடியும். ஆட்சியை விட்டுருங்க. சீரியஸ் கண்டெண்டரே எப்ப ஆக முடியும்னா, இப்படிதான் ஆக முடியும். இதுல யாரெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க என்னெல்லாம் ஆயிருக்காங்க அப்படின்றது வரலாறு. திரு விஜயகாந்த் அவர்கள் 3வது அணி, 3வது சக்தின்னு சொல்லி வந்தாரு. 3வது சக்தியாக இருக்க வரைக்கும் 10% வாக்குகளை பெற்றார். என்னைக்கு அதிமுகவோட மெர்ஜ் ஆனாரோ, ஐடென்டிட்டியே இல்லாம போயிட்டாரு. அதே போல தான் திரு விஜய் அவர்கள். இப்போ விஜய் அவர்கள் இருக்காரு, வராரு அப்படின்னா, ஒரு தனியாக நிற்கிறார் அப்படின்னா, ஈஸியா ஒரு 7%லேருந்து 10%க்குள்ள வாக்குகள் வாங்கலாம். 7 to 8 தான் தனி பிளேயர்ஸ் வாங்குவாங்க. விஜயகாந்த் அந்த வாக்கு சதவீதத்தை தான் வாங்கினார். இவர் வந்து கொஞ்சம் இதுவா இருக்காரு அப்படின்னா, கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2% வாக்குகள் இவருக்கு கிடைக்கலாம். அதுதான். அதாவது திமுக, அதிமுக 2 பேர்களுக்கும் ஓட்டு போடாதவர்கள் தமிழ்நாட்டுல ஒரு 10லேருந்து 15% இருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பா ஒரு 3rd பிளேயருக்கு போடுவாங்க. அது நீங்க 3rd பிளேயரா இருக்க வரைக்கும் தான். நீங்க என்னைக்கு போய் இன்னொருத்தரோட மெர்ஜ் ஆகுறீங்க, இல்ல ஐடென்டிஃபை ஆகுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஐடென்டிட்டி போயிடும். ஏடிஎம்கேவோட கூட்டணின்றாங்க. அதிமுக இப்ப திமுக ஒரு மிகப்பெரிய கட்சியா இருக்கு அப்படின்னா, அதற்கு அடுத்த நிலையில இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல அதிமுக தான். அவர்களுடைய தலைமை வந்து சரியான முறையில இல்ல. அமைச்சர்கள் வந்து சரியான முறையில முன்னாள் அமைச்சர்கள்லாம் சரியான 2ஆம் கட்ட தலைவர்கள் சரியான முறையில இயங்கல அப்படின்னா கூட, அந்த அரசு அந்த கட்சியுடைய கட்டமைப்பு இருக்கிறது. அந்த கட்சிக்கென்று ஒரு சின்னம் இருக்கிறது. அவங்களுடைய அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ரிமெம்பரிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதனால மக்கள் வந்து அவங்க அங்க தான் போவாங்க. திமுக எதிர்ப்பு தான். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை திமுக ஆதரவு, திமுக எதிர்ப்பு இப்படிதான் சுழன்று கொண்டிருக்கிறது. அதிமுக என்பது வந்து திமுக எதிர்ப்பு. ஸோ அத திமுகவை பிடிக்காதவங்க அதிமுக பக்கம் தான் போவாங்க. இதை தாண்டி இன்னொருத்தர் வந்து நான் அதை செய்திருவேன், இதை செய்திருவேன்லாம் சொல்றது வந்து அதீத கற்பனை. பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா சார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வரா இருந்த காலகட்டத்துல நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் எதுவுமே வந்து திமுக வந்து நிறைவேற்றல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட காலகட்டங்கள்ல மட்டும் இல்ல, அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்துல உள்ள திட்டங்கள கூட பல திட்டங்கள வந்து நிறைவேற்றப்படாமல் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே. இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல என்ன திட்டங்கள்? எந்த திட்டத்தை நிறைவேற்றாம போயிட்டாங்க? அதிமுக அரசு வந்து திட்டங்களை நிறைவேற்றவில்லை. அத பண்ணல, இத பண்ணல. அதிமுகவுடைய திட்டங்களை நிறைவேற்றல அப்படின்றாங்க. அங்க வந்து கோயம்புத்தூர் மக்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அத்திக்கடவு அவிநாசி குடிநீர் திட்டம். அந்த திட்டத்தை இவர்கள் வந்து வேண்டுமென்றே அங்க இருக்கக்கூடிய வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டை மனதில் வைத்துக்கொண்டு சரியான முறையில் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணல.
திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அனைவரும் பயன்பெறத்தக்க வகையில் அதை சில மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி அதை மீண்டும் சிறப்பானது ஒரு திட்டமாக மாற்றி அமைத்தது யாருன்னா திமுக அரசு. இப்படி எத்தனையோ திட்டங்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க வந்து நம்ம பெண்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வரோம். இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து நாங்கள் வந்து தாலிக்கு தங்கம் என்று ஒரு திட்டத்தை கொடுத்தோம், அந்த திட்டத்தை இது பண்ணிட்டு இதை பண்ணுறாங்கன்னாங்க. ஐயா, தாலிக்கு தங்கம் திட்டத்தை வந்து அதிமுக அரசே நிறுத்திடுச்சு. நீங்கள் அதை உங்களால் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாதனால நீங்களே மூடிட்டீங்க அந்த திட்டத்தை. இது வந்து பெண்கள், இளம் பெண்கள் பள்ளி படிப்போடு அவர்களுடைய படிப்பு முடித்துவிடக்கூடாது என்பதற்காக அடுத்து அவங்க வந்து கல்லூரிக்கு செல்ல வேண்டும், கல்லூரி படிப்பை முடிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். இதனால் இன்னைக்கு ஹிந்துவில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. இந்த புதுமை பெண் திட்டத்தினால கேர்ள்ஸ் என்ரோல்மெண்ட்டோட ரேஷியோ ஸ்கூலிலிருந்து கல்லூரிக்கு போகிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புதுமை பெண் திட்டத்தினால் வரக்கூடிய அந்த பயன்களை இப்போ இல்லை, இன்னும் 10 வருடத்தில் தமிழகம் வந்து அதனுடைய பலன்களை வந்து அனுபவிக்கும். ஒரு புரட்சிகரமான திட்டம் இது. அப்படியே அந்த கேர்ள்ஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, நீங்கள் கேர்ள்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பள்ளிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் நல்லா படிப்பாங்க. ஆண்களை விட பசங்களை விட கேர்ள்ஸ் தான் நல்லா படிப்பாங்க. அவங்க தான் மார்க்ஸ் நிறைய வாங்குவாங்க. ஸோ அவங்கள வந்து கல்லூரிக்கு வந்து அவர்களுக்கு போவது வந்து சில விஷயங்கள் தடையாக இருக்குன்னா அந்த தடைகளை நொறுக்கும் வகையாக இப்படிப்பட்ட திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறது திமுக அரசு. ஸோ அவர்கள் சொல்வது வந்து அதுதான் சொல்கிறேன், இவங்களால வந்து இந்த அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள், அதை விட முக்கியமாக தமிழ்நாட்டு முதல்வருடைய அந்த பாப்புலாரிட்டி, அவருடைய அந்த மக்கள் செல்வாக்கு வந்து இவர்களை வந்து கதிகலங்க வைத்திருக்கிறது. அதனால தான் இப்படிப்பட்ட அவதூறுகளை அள்ளி வீசி கொண்டிருக்கிறார்கள். அவதூறுன்னு சொல்கிறீங்க, அவதூறுன்னு இன்னொரு விஷயத்தை பார்த்துருக்கலாம். நீங்கள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றி எப்படிப்பட்ட அவதூறுகளை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி பார்த்தீங்க. கிளாம்பாக்கத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்தில் ஏதோ ஒரு கடையில் வந்து கெட்டு போன ஃப்ரைட் ரைஸை கொடுத்துட்டாங்களாம். உடனே கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் அருகில் வந்து கீழமாக போட்டுருவாங்க, சின்னதாக போட்டுருவாங்க. அருகில் இருக்கக்கூடிய உணவகத்தில் வந்து கெட்டுப்போன உணவு அப்படின்னா இந்த கெட்டுப்போன உணவையும் கிளாம்பாக்கத்தையும் மேட்ச் பண்ணுறாங்க. அந்த கிளாம்பாக்கத்தோடு கெட்டுப்போன உணவு வரணும் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் வந்து கரண்ட் இல்லையா, பாவம் அங்கேயே கேமராவை போட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க, டீன் தடுக்கி விழுந்தார், போன மருத்துவருடைய ஸ்கூட்டர் டயர் பஞ்சர் ஆகி விட்டது, இதுதான் விடியல் அரசா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அவர்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த லெவலில் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த கிளாம்பாக்கத்திற்கு இவ்வளவு எதிர்ப்பு, இதெல்லாம் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதற்கெல்லாம் கலைஞருடைய பெயர் இருக்கிறது, தலைவர் கலைஞருடைய பெயர் இருக்கிறது. அதனால் அதற்கு எப்படியாவது ஒரு அவதூறு, அந்த நேமோட சேர்த்து எதையாவது ஒரு லிங்க் பண்ண முடியுமா என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம், அவங்க எல்லாருமே வந்து அம்பலப்பட்டு போவார்கள். அவர்களுடைய அந்த நோக்கம் நிறைவேறாது. பல கேள்விகளுக்கு தெளிவாக விடையளித்தமைக்கு நன்றி சார். வணக்கம்.